மந்திரவாதி ஞானகாவுக்கு பல மில்லியன் நஷ்டஈடு, சிக்கலில் முன்னாள் அரசு. முன்னாள் சபாநாயகரின் 9 மாத எரிபொருள் செலவு வெளியான தகவல். செம்மணி மனித புதைகுழி குறித்து நீதிமன்றத்தின் நடவடிக்கை. வலிவடக்கில் பல்வேறு பகுதிகளுக்கு திடீர் கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்ட ஆளுநர். தோல்வியடைந்த பொறிமுறைகளை மீள தூசி தட்டும் அனுர் அரசாங்கம், சபாகுதாஸ். ரணில் விக்ரமசிங்க ஒரு மோசடியாளர், நிதியமைச்சர் ஹசன நாணயக்கார. காணாமல் போனோர் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் ஆக்கப்பட்டுள்ளது. நலிந்த ஜெயதிச. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ஆஸ்தான ஜோதிடரான ஞானகாவுக்கு 28 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடாக வழங்கப்பட்டுள்ளதாக நேற்று அறிவிக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு கோட்டா ஹோஹோம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தின் போது அனுராதபுரத்தில் ஞானகாவுக்கு சொந்தமான ஆலயம் ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டது. இதற்கு நஷ்டஈடாக 28 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் பிரதம கொரோடா அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த வன்முறை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்காக கடந்த அரசாங்கம் மேலும் 1125 மில்லியன் ரூபாவை நஷ்டஈடாக வழங்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இலங்கையின் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பாபேபத்தின கடந்த 2024 ஜனவரி 1 முதல் செப்டம்பர் 24 வரை 9 மாதங்களுக்குள் 33 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள எரிபொருளை பயன்படுத்தியுள்ளார். இது மாதத்துக்கு 4 மில்லியன் ரூபாய் ஆகும் என சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். எனினும் தற்போதைய சபாநாயகர் ஜனவரி மாதத்துக்கு எரிபொருளுக்காக 218,000 ரூபாவை மட்டும் செலவிட்டுள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் 9 வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் எனவும் 9 மாதங்களுக்கான அவரது எரிபொருள் செலவு 33 மில்லியன் ரூபாய்கள் எனவும், துணை சபாநாயகர் 6 வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் எனவும் 13.5 மில்லியன் ரூபாயை அவர் செலவிட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். இதேவேளை முன்னாள் குழுக்களின் துணைத் தலைவர்கள் 4 வாகனங்களை பயன்படுத்தியுள்ளனர், 7.2 மில்லியன் ரூபாவை எரிபொருளுக்காக செலவிட்டுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். அரியாலை செம்மணி சித்தபாதி இந்து மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதவான் நேற்றைய தினம் மன்றுக்கு வருகை தராத காரணத்தினால் பதில் நீதவான் இந்த வழக்கை இன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்துள்ளார். அந்த வகையில் இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்காக நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்வதற்காக திகதியிடப்பட்டுள்ளது. அதுடன் இன்றைய தினம் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கைகள் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிவடக்கில் பல்வேறு பகுதிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் திடீர் கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டார். வெளிவடக்கில் மக்கள் பாவனைக்கு கடந்த ஆண்டு அனுமதிக்கப்பட்ட பசாவுலான் கிழக்கு, பசாவுலான் மேற்கு, பலாலி தெற்கு, பலாலி கிழக்கு, பலாலி வடக்கு ஆகிய 5 கிராம அலுவலர் பிரிவுகளில் மக்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலைமை இன்னமும் காணப்படுகிறது. பாதுகாப்பு தரப்பினரின் வேலி பின்னகர்த்தப்படாமை அளிப்பாரான சூழல் நிலவுகின்றமை தொடர்பில் ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டார். அதுடன் இந்த பகுதியில் பலாலி சித்திவிநாயகர் பாடசாலையின் இடிபாடுகளுடன் கூடிய கட்டிடத்தையும் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த காலங்களில் விடுவிக்கப்பட்ட மயிலிட்டி கலைமகள் வித்தியாலயத்தின் மைதானத்தின் ஒரு பகுதி பாதுகாப்பு தரப்பின் வசம் உள்ளதையும் ஆளுநர் பார்வையிட்டார். மயிலிட்டி துறைமுகத்தில் இந்திய கடற்தொழிலாளர்களின் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமையால் கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் இடர்கள் தொடர்பாகவும் ஆளுநர் ஆராய்ந்தார். மயிலிட்டி வைத்தியசாலை வீதி கடந்த காலங்களில் கொங்கிரீட் வீதியாக அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதனை மூடி சுகாதார திணைக்களத்தால் வேலி அடைக்கப்பட்டுள்ளதாக மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டார். அதேபோல் காங்கேசன்துறையில் உள்ள சிறுவர் பூங்காவுக்கான பாதையை பாதுகாப்பு தரப்பின் மூடி வைத்துள்ளதாகவும் எழுந்துள்ள நெருக்கடி தொடர்பாகவும் ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் காங்கேசன்துறை தொடருந்து நிலையத்துக்கு அருகில் பிரதேச சபையின் பாதையை மூடி தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளதையும் ஆளுநர் பார்வையிட்டுள்ளார். அத்துடன் கீரிமலையில் உள்ள செம்மண் வாய்க்கால் இந்து மயானத்துக்கான பாதை பட்டைகள் மூடியுள்ளமையும் இதனால் மக்கள் தனியார் பாதை ஊடாக சென்று வருகின்றமை ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அதனையும் ஆளுநர் பார்வையிட்டதுடன் இது தொடர்பாக துறைசார் தரப்புகளுடன் கலந்துரையாடி தொடர் நடவடிக்கை எடுப்பதற்கு ஆளுநர் திட்டமிட்டுள்ளார். தோற்றுப்போன பொறிமுறைகளை அனுர அரசு கையில் எடுப்பதாக கூறுகின்றமை கடந்த கால ஆட்சியாளர்களின் தொடர்ச்சியான நிகழ்ச்சி நிரலாகவே உள்ளது என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபாகுதாஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 58வது கூட்டத்தொடரில் பங்கேற்று உரையாற்றிய வெளிவகார அமைச்சர் பிஜித ஹேரத் உலக பொறிமுறை மூலம் நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்றை நிறுவி பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்தார். மனித உரிமை பேரவையால் வழங்கப்பட்ட உள்ளக பொறிமுறை, கலப்பு பொறிமுறை மற்றும் கால நீடிப்பு போன்றவற்றுக்கு என்ன நடந்தது உலகுக்கே தெரியும்.
அத்துடன் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு, பர்ணகம மற்றும் ஊடகம ஆணைக்குழுக்களின் தோல்வியடைந்ததை எல்லோரும் அறிவார். எதிரணியில் இருக்கும் போது தேசிய மக்கள் சக்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி பொறிமுறைக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவு செய்ததில்லை. ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களால் நிராகரிக்கப்பட்ட பொறிமுறைகளால் இன நல்லிணக்கம் மற்றும் உண்மையை கண்டறிதல் ஏற்பட வாய்ப்பில்லை என்ற நிலையில் அனுர அரசாங்கத்தின் மடியில் கனம் இல்லை என்றால் 15 ஆண்டுகளாக தோல்வியடைந்த பொறிமுறைகளை சிந்திக்காது பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கைக்கும் கடந்த மனித உரிமை பேரவை ஆணையாளரின் பரிந்துரைகளுக்கும் ஏற்ப சர்வதேச விசாரணை பொறிமுறைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசியத்தினதும் தமிழ் மக்களினதும் நன்மை கருதி அனைத்து சுயேட்சை குழுக்களும் அரசியல் கட்சிகளும் ஐக்கியப்பட்டு ஒரு கிடையின் கீழ் தேர்தலை எதிர்கொள்ள தயாராகவும் வாரீர் என 17 சுயேட்சை குழுக்களின் இணையமான ஐக்கிய தமிழர் ஒன்றிய கட்சி பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளது. இன்றைய அரசியல் கள நிலவரப்படி தமிழர்கள் ஐக்கியப்பட்டு நிற்பதையே இலங்கை வாழ் தமிழர்களும் உலகெங்கும் பறந்து வாழும் தமிழர்களும் மிக ஆவலோடும் அக்கறையோடும் எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர். தமிழ் மக்களின் இந்த நீண்ட கால எதிர்பார்க்கை இன்று காலத்தின் கட்டாயமாக இருப்பதை அனைத்து கட்சிகளும் உணர்வோம். இந்த எதிர்பார்க்கை நிறைவேற்றுவது ஒவ்வொரு சுயேட்சை குழுக்களது அரசியல் கட்சிகளதும் தலையாய நோக்கமாக கடமையாக இருப்பதை உணர்வோம். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது போல எங்களுக்குள் இருக்கும் சுயநலம் சார் அகப்புற விடயங்களை களைந்து நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். இவ்வாறு ஐக்கியப்பட்டு ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் நிற்போமானால் தென்பகுதி கட்சிகள் மண்ணில் கால் ஊன்றுவதை தடுக்கலாம். தமிழ் வேட்பாளர்களும் வாக்காளர்களும் தமிழ் தேசிய உணர்வு இன்றுக்கு விலை போவதை தடுக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பல்வேறு பட்டங்கள் தொடர்புடையதாக இருந்தாலும் அவர் ஒரு மோசடி செய்பவர் என நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவருக்கு 39 ஜனாதிபதி ஆலோசகர்கள் இருந்தனர். ஒரு ஜனாதிபதிக்கு எல்லாம் தெரியாது என்பதால் ஆலோசகர்கள் இருப்பது நியாயமானது. ஆனால் 39 ஆலோசகர்கள் இருந்தால் அவருக்கு எதையும் பற்றி எதுவும் தெரிந்திருக்க முடியாது என ஹசன நாணயக்கார கூறினார். இயக்குனர் போன்ற படங்களை பயன்படுத்தி ஆலோசனை வழங்குவதில் குறைந்தது 67 பேர் நியமிக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற விவகாரங்களுக்கான ஆலோசகர்களில் ஒருவர் ஆசு மாரசிங்க. இந்த ஆசு மாரசிங்க பாடசாலையில் படிக்கும் போது ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இருந்ததால் அவர் ரணிலுக்கு பாராளுமன்றம் பற்றி கற்பிக்க வேண்டியிருந்தது நகைப்புக்குரியது. ரணில் விக்ரமசிங்க நெருங்கிய கூட்டாளிகளை பயனற்ற பதவிகளுக்கு நியமித்ததாக குற்றம் சாட்டிய நாணயக்கார அவர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். அவர்களுக்கான கொடுப்பனவுக்காக மொத்தம் 59 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என நீதியமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை தற்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் 3 ஆலோசகர்கள் மட்டுமே உள்ளனர். அவர்கள் தாமாக முன்வந்து தங்கள் சேவையை வழங்குவதாகவும் எந்த செலவும் இல்லை என அமைச்சர் நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் உள்ளவை உட்பட அரச நிறுவனங்களில் பயன்படுத்தப்படாத அனைத்து வாகனங்களும் விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த வாகனங்கள் மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்னர் விற்கப்படும் என அமைச்சர் பசந்த சமரசிங்க நேற்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். இதேவேளை இதன் மூலம் கிடைக்கும் அனைத்து வருமானங்களும் திரைசேரியின் வரவு வைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு முந்தைய ஆட்சிகளில் இருந்தவர்கள் 800க்கும் மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்தியுள்ளதாக அமைச்சர் பசந்த சமரசிங்க தெரிவித்தார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகர்களுக்கு மாத்திரம் சுமார் 68 வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு காலம் முதல் பெரும்பாலான விசாரணை ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டன. அவற்றுள் 14 ஆணைக்குழுக்கள் பிரதானவையாக காணப்படுகின்றன. இவற்றுக்காக 5301 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. ஆனால் அறிக்கைகள் கிடைக்கப்பெறவில்லை. காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு அதற்காக 144 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் அறிக்கை காணாமல் ஆக்கப்பட்டுள்ளது என ஆளும் தரப்பின் பிரதம குருடாவான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்ட ஜனாதிபதி செலவின தலைப்பு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய காலத்தில் ஏதேனும் பிரச்சினைகள் தோற்றம் பெற்றால் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா, அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஒன்றிணைந்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அமைப்பார்கள். ஆணைக்குழு அமைக்கப்பட்டது ஒரு செய்தியாக குறிப்பிடப்படும். ஆனால் குறித்த ஆணைக்குழுவின் அறிக்கைகள் எதுவும் வெளிவராது. 2016ஆம் ஆண்டு முதல் பிரதானமாக 14 ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டன. அரச நிதி மோசடி தொடர்பில் ஆராய்வதற்கு 662.34 லட்சம் ரூபாய் செலவில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. இறுதியில் அந்த குழுவின் அறிக்கையும் கிடைக்கப்பெறவில்லை. காணாமல் போனோர் தொடர்பான ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. அதற்கு 144.56 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. ஆனால் அறிக்கை கிடைக்கவில்லை. அது காணாமல் ஆக்கப்பட்டுள்ளது.
அதேபோல் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஆணைக்குழுவுக்கு 1063 லட்சம் ரூபாய், ஊழல் ஒழிப்பு காரியாலயத்தின் செயற்பாடுகளை ஆராய நியமிக்கப்பட்ட குழுவுக்கு 350 லட்சம் ரூபாய், அரசியல் பழிவாங்கல் தொடர்பான விசாரணை குழுவுக்கு 842 லட்சம் ரூபாய், சுங்க திணைக்களம் மீதான குற்றச்சாட்டை ஆராய நியமிக்கப்பட்ட குழுவுக்கு 318 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் செலவிடப்பட்டது. ஆனால் இதற்கும் இறுதி அறிக்கைகள் காணப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.